இந்த பக்கம் பார்த்தா ஹோன்னு சத்தம், இந்த பக்கம் பார்த்தா ஜோன்னு சத்தம், இப்படி கத்தி கத்தி இவருக்காக இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா கூச்சலிடுறாங்க. அடேங்கப்பா, இவருக்கு இவ்வளோ ரசிகைகள் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி இருக்குல்ல இந்த வீடியோ பார்க்கும்போது. அதுக்கேற்ற மாதிரியான ஒரு பேஜ்ல இருந்து தான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆமாங்க, ரசிகர்களின் ரசிகன் மணி அப்படின்ற பேஜ்ல இருந்து தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணப்பட்டிருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இவர் ஒரு ஃபங்க்ஷனுக்கு கெஸ்டா போயிருந்திருக்காரு. அங்க கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இவரை பார்த்துட்டு பயங்கர வைப் ஆகிட்டாங்க. அங்க போடக்கூடிய பாட்டை அப்படியே கேட்டுட்டு அந்த பாட்டை இவருக்காகவே டெடிகேட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவை இவரே ஷேர் பண்ணிட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா, ஃபர்ஸ்ட் டைம் என் செல்லங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாம 10 மினிட்ஸ்ல அனுப்பி விட்டுறாங்க. வருத்தம்லாம் இல்ல, பெருமையா தான் இருக்கு. இந்த பிரைஸ்லெஸ் மொமெண்ட்டை மறக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி ரொம்பவே சந்தோஷத்தோட இந்த வீடியோவை இவர் ஷேர் பண்ணியிருக்காரு. இவர் மேல அளவற்ற அன்பை இவங்க காட்டியிருக்காங்க அப்படின்னு ரொம்பவே சந்தோஷத்தோட இதை சொல்லியிருந்திருக்காரு. எஸ், சீஃப் கெஸ்டா போன இடத்துல இந்த மாதிரி இவரை பார்த்து ரசிகர்கள் அப்படியே கொண்டாடி தீர்த்த நிலையில 10 நிமிஷத்திலேயே இவர் கிளம்ப வேண்டிய நிலை வந்துருச்சான். ரொம்ப நேரம் இருக்கலாம்னு பார்த்தங்க, பட் எல்லாரும் அதிகமா வந்து கிரௌடு கத்துனனால என்னால அங்க ரொம்ப நேரம் இருக்க முடியல, கிளம்ப சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு பக்கம் வருத்தமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணியிருக்காரு. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.